ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரியோட அங்க கேபின்ல உட்காந்து காவேரி கிட்ட வந்து இந்த இடத்துல நீ எம்டியா உட்கார வேண்டியது, இந்த மாதிரி எல்லாமே தப்பாயிருச்சு, நான் இந்த இதுல இருந்தது நான் ஏன் உன் பயத்தை கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் பண்ண தப்புனால தானே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா இந்த கேப்பும் நல்லதுதான். தாத்தா சொன்ன மாதிரி இப்பதான் என்னோட ரெப்புடேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி நீ என்கிட்ட திருப்பி வர வரைக்கும் எனக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நான் உன்னை வந்து இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க யமுனாவோட வீட்ல இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து அவங்க அத்தை என்னடி பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க பார்வையிலே எரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. அங்க ஃபர்ஸ்ட் வந்து காவேரி குளிக்க போயிருக்கிறாங்க. அப்ப காவேரி வரவும் நர்மதாவோட கையில தான் மொபைல் இருக்குது. யாருன்னு கேட்டோடனே விஜய் மாமா அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. இப்ப அவங்க சாரதா என்ன சொல்றாங்கன்னா, உன் போனை கட் பண்ணிட்டு நம்பரை வந்து திருப்பி கால் வராம இருக்க ஒன்று பண்ணுவாங்களா, அது மாதிரி பண்ணு அப்படி சொல்லிட்டு பிளாக்ல போட சொல்றாங்க. அப்ப காவேரி மொபைலை கையில வாங்கிடுறாங்க. திருப்பியும் விஜய் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போனே சாரதா சொல்றாங்க, பாத்தியா அவன் திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கான், அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். இங்க பாருமா, அவர்கிட்ட பேசாம கூட நான் இருந்துக்கிறேன், ஆனா அவரோட காலை வந்து என்னால கட் பண்ண முடியாதுனே, இன்னும் என்ன நம்பிக்கையில நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து பாவம் காவேரியை திட்டுறாங்க. காவேரி வந்து மொபைலோட வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழி வராங்க. அப்போனே சாரதா எங்க போறேன்னொடனே மொபைலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் மாடியில போய் நின்றுட்டு வரேம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி போயிருந்தாங்க பாவம். இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும் யமுனாவும் பேசிக்கிறாங்க. அப்ப கங்கா வந்து இப்பதான் கங்கா கொஞ்சம் நல்லா அழகா பேசுறாங்க. கங்கா என்ன சொல்றாங்கன்னா, காவேரி இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம அவ விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டுட்டோமோன்னு எனக்கே தோணுது. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யமுனா வந்து அப்படிலாம் இல்லக்கா, அவர் வந்து எப்படி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணலாம், அவருக்கு வந்து அக்காவை வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப ஓவராகவே பேசிட்டு இருக்கிறாங்க யமுனா. அப்போ மட்டும் கரெக்டாக காவேரி வராங்க. காவேரி வந்து யமுனா கிட்ட, இங்க பாரு, நீ நிவினுக்கு கோயில் கட்டிக்கோ என்ன இது பண்ணிக்கோ, ஆனா விஜய் பேசுறதுக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாது. அன்னைக்கு வீட்ல என்னை கூப்பிட வந்தப்போ எல்லாரும் பேசினது கூட அவங்களோட ஆதங்கம். நீ எப்படிடி அவரை பேசுவ, அவர் இல்லாட்டி இன்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமா நிவின் கூட, நீ இவ்வளவு பேசுறிய, அன்னைக்கு நீ வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டப்போ நீ கஷ்டப்பட்டதை பார்க்க முடியாம தானே நிவின் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதே மாதிரி என்னோட கஷ்டத்தையும் பார்க்க முடியாம தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு இப்ப யமுனா அமைதியா இருக்கிறாங்க. இப்ப யமுனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் வந்து உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் வேணும்னா லேடிஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவாங்களா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னே இப்ப காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாரு, உனக்கு உனக்கு நான் வந்து ஒரு வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கிறேன். உங்க யாருக்குமே தெரியாத ஒரு முகம் எனக்கு தெரியும் விஜய் பத்தி. இந்த ஒரு கேரக்டரை மட்டும் வச்சு அவரை வந்து மொத்தமா லேபிள் பண்ணாத. இதுக்கு மேல நீ அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நீ சூசைட் பண்ணி ஒருத்தனை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்போ உன் கேரக்டர் என்னன்னு சொல்றது அப்படின்னு அப்புறமா கங்கா வந்து விடுன்னு சொல்லிட்டு யமுனாவை வந்து சொல்லிடுறாங்க. அப்புறமா காவேரி வந்து, என்னக்கா உன் பங்குக்கு நீ திட்டணும்னு, இங்க பாருடி, நான் உன்னை எதுவும் திட்டுறதா இல்ல, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறியோ உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் நிவினும் போய் அவங்க வீடு பார்த்தாங்களா, அந்த வீட்டுல போய் கேட்கும்போது அவங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறமா நாங்களே பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. வர வழியில என்ன ஆகுதுன்னா, விஜய் மீட் பண்றாரு குமரன். விஜய் தான் கார் கொண்டுட்டு போய் அவரை வந்து மறைச்சு நிக்க வச்சு கீழே இறங்கி நீ குமரன் கிட்ட பேசுறாரு. அப்ப குமரன் வந்து விஜயை பார்த்தோன்னே ரொம்ப ஆதங்கத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா விஜய் வந்து, நான் பண்ணின தப்பு தாங்க, நிவின் கிட்ட கூட நான் இந்த மாதிரி எனக்கு வெயிட் பண்ண சொன்னேன் தான், ஆனா ஒரு கட்டத்துல காவேரி மேல நான் வச்சிருந்த லவ்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, காவேரியும் நிவினும் பேசிட்டு இருக்காங்க. நிவின் வந்து காவேரி கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு. ரொம்ப தூரமா நின்று யமுனா பார்த்துட்டு இருக்காங்க. யமுனாக்கு பின்னாடி நின்று சாரதா பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.